கட்டுரை தலைப்பு: ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகவாதத்தின் 2 போர்த்தந்திரங்கள். கட்டுரை உபதலைப்பு: ருஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தற்காலிக புரட்சி அரசாங்கம் குறித்து நிறைவேற்றிய தீர்மானத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அதன் தலைப்பே தெரிவிப்பது போல், ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் தீர்மானம் தற்காலிக புரட்சி அரசாங்கம் எனும் பிரச்சனையை மட்டும் முற்றாக எடுத்து கவனிக்கிறது. எனவே தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வது அந்த பிரச்சனையின் பகுதியாக அமைகிறது. மறுபுறத்தில் தீர்மானம் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை மட்டுமே கவனிக்கிறது, வேறு எதை பற்றியும் இல்லை. எனவே பொதுப்படையான அதிகாரத்தை கைப்பற்றும் பிரச்சனை முதலியவற்றிற்கு அதில் இடம் கிடையாது. இதையும் இதுபோன்ற பிரச்சனைகளையும் காங்கிரஸ் விலக்கி வைத்தது சரிதான் என்பதில் ஐயமே இல்லை. ஏனெனில் ருஷ்யாவில் உள்ள அரசியல் நிலைமை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நிகழ்ச்சி நிரலில் போடவில்லை. மாறாக எதேச்சதிகார முறையை தூக்கி எறிந்துவிட்டு ஓர் அரசியல் நிர்ணய சபையை கூட்டும் பிரச்சனையை இன்று மக்கள் அனைவரும் எழுப்பியுள்ளனர். யாராவது ஓர் எழுத்தாளர் சந்தர்ப்ப பொருத்தத்துடனோ பொருத்தம் இல்லாமலோ சொல்ல நேரிட்ட விவகாரங்களை கட்சி காங்கிரஸ்கள் எடுத்துக்கொண்டு முடிவு செய்யக்கூடாது. நிலவர நிலைமைகளின் காரணத்தாலும் புறநிலை வகைப்பட்ட சமுதாய வளர்ச்சி போக்கின் காரணத்தாலும் உயர்நிலையான அரசியல் முக்கியத்துவமுள்ள பிரச்சனைகளைத்தான் எடுத்துக்கொண்டு முடிவு செய்ய வேண்டும். இன்றைய புரட்சியிலும் பாட்டாளி வர்க்கத்தின் பொது போராட்டத்திலும் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கம் பெறும் குறிப்பொருள் என்ன? ஒருங்கே பாட்டாளி வர்க்கத்தின் உடனடி நலன்கள், சோசியலிசத்தின் இறுதியான குறிக்கோள்கள் என்கிற நிலைகளிலிருந்தும் முடிந்தவரை முழு வளவான அரசியல் சுதந்திரம் தேவைப்படுகிறது என்று காங்கிரஸ் தீர்மானம் தொடக்கத்திலே சுட்டிக்காட்டி இதை விளக்குகிறது. மேலும் முழுமையான அரசியல் சுதந்திரத்திற்கு ஜார் எதேச்சதிகார முறையை விலக்கி ஜனநாயக குடியரசை வைப்பது அவசியம். இதை நம் கட்சியின் வேலை திட்டம் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறது. காங்கிரஸ் தீர்மானம் ஜனநாயக குடியரசு என்னும் கோஷத்துக்கு அழுத்தம் கொடுப்பது தர்க்க ரீதியிலும் சரி, கோட்பாடு ரீதியிலும் சரி அவசியமாகும். ஏனெனில் பாட்டாளி வர்க்கம் ஜனநாயகத்தின் முன்னணி வீரன் என்கிற முறையில் முழுமையான சுதந்திரத்தை தான் சாதிக்க முயன்று வருகிறது. தவிரவும் தற்சமயம் இதை வலியுறுத்தி காட்டுவது அறிவுக்கு உகந்ததே. ஏனெனில் முடியரசுவாதிகள், அதாவது அரசியல் சட்ட ஜனநாயக அல்லது ஒஷ்பபஸ்தேனிய கட்சியினர் எனப்பட்டவர்கள் நம் நாட்டில் இச்சமயத்தில் ஜனநாயகம் என்னும் கொடியை பறக்க விட்டிருக்கிறார்கள். குடியரசை நிலைநாட்டுவதற்கு மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு சபை இன்றியமையாததாகும். அது அனைத்து மக்களுடையதாகும். அதாவது எல்லோருக்கும் சம வாக்குரிமை, நேரடி தேர்தல்கள், இரகசிய வாக்குப்பதிவு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதாயும் அரசியலை நிர்ணயிக்கிறதாயும் உள்ள சபையாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் சற்று மேலே தள்ளி காங்கிரஸ் தீர்மானம் அங்கீகரிக்கிறது. என்றாலும் இத்துடன் தீர்மானம் நின்றுவிடவில்லை. மக்களின் சித்தத்தை உண்மையாகவே வெளியிடக்கூடிய ஒரு புதிய அமைப்பை நிலைநாட்டுவதற்கு ஒரு பிரதிநிதி சபையை அரசியல் நிர்ணய சபை என்று சொல்லிவிட்டால் போதாது. அப்படிப்பட்ட சபைக்கு நிர்ணயிப்பதற்கு உரிய அதிகாரமும் பலமும் இருந்து தீர வேண்டும். இதை உணர்வில் கொண்டுதான் காங்கிரஸ் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபை எனும் சம்பிரதாய கோஷத்துடன் நிறுத்தி கொள்ளாமல் அப்படிப்பட்ட சபை தன்னுடைய பணியை நடைமுறையில் நிறைவேற்ற முடிவதற்கு இன்றியமையாததான பொருளாதார நிபந்தனைகளையும் சேர்த்து சொல்கிறது. சொல்லளவிலான அரசியல் நிர்ணய சபையை நடைமுறையில் அரசியலை நிர்ணயிக்கும் சபையாக ஆக்குவதற்கான நிபந்தனைகளை இவ்வாறு குறிப்பிட்டு சொல்வது இன்றியமையாத தேவையாகும். ஏனெனில் ஏற்கனவே நாம் ஒரு தடவைக்கு மேலாக சுட்டிக்காட்டியிருக்கிறவாறு அரசியல் சட்ட முடியரசுவாத கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தும் மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் அனைத்து மக்களுடைய அரசியல் நிர்ணய சபை என்னும் கோஷத்தை வேண்டுமென்றே திரித்து புரட்டி வருகிறார்கள். பொருளற்ற சொற்றொடராக தாழ்த்தி வருகிறார்கள். தற்காலிக புரட்சி அரசாங்கம் ஒன்றுதான் வெற்றி வாகை சூடிய மக்களின் ஆயுதமேந்திய புரட்சி எழுச்சியின் உறுப்பாக இருக்கக்கூடிய அது ஒன்றுதான் தேர்தல் இயக்கத்தை நடத்துவதற்கான முழு சுதந்திரத்தை உத்தரவாதம் செய்ய முடியும் என்றும் மக்களின் சித்தத்தை உண்மையாகவே வெளியிடக்கூடிய ஒரு சபையை கூட்ட முடியும் என்றும் காங்கிரஸ் தீர்மானம் கூறுகிறது. இந்த ஆய்வுரை சரியா? இதை மறுக்க நினைப்பவர் ஜார் அரசாங்கம் பிற்போக்கின் பக்கம் சேராமல் இருப்பது சாத்தியமே என்றும்,
தேர்தல்களின் போது அது நடுநிலை வகிக்க முடியும் என்றும் மக்களின் சித்தம் உண்மையாகவே வெளியிடப்படும்படி அது கவனித்து கொள்ளும் என்றும் அடித்து பேசியாக வேண்டும். இப்படிப்பட்டவன் கூற்றுகள் முற்றிலும் அபத்தமானவை. எனவே அவற்றை யாரும் பகிரங்கமாக தாங்கி பேச துணிய மாட்டார்கள். ஆனால் நம் ஒஸ்வபஸ்தேனிய கணவான்கள் அவற்றிற்கு மிதவாத சாயம் பூசி கள்ளத்தனமாக நுழைத்து வருகிறார்கள். அரசியல் நிர்ணய சபையை யாராவது கூட்டி தீர வேண்டும். தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடப்பதை யாராவது உத்தரவாதம் செய்து தீர வேண்டும். அப்படிப்பட்ட சபைக்கு யாராவது முழு பலமும் அதிகாரமும் அளித்து தீர வேண்டும். புரட்சி எழுச்சியின் உறுப்பாகிய புரட்சி அரசாங்கம்தான் இதை முழு நேர்மையுடன் விரும்ப முடியும். இதை சாதிப்பதற்கு வேண்டியது அனைத்தையும் அது ஒன்றுதான் செய்யவும் முடியும். ஜார் அரசாங்கம் தவிர்க்க முடியாதவாறு இதை எதிர்க்கும். ஜாருடன் பேரம் செய்து கொண்ட ஒரு மிதவாத அரசாங்கம், மக்களின் புரட்சி எழுச்சியை முற்றும் நம்பி நிற்காத ஒரு மிதவாத அரசாங்கம் இதை நேர்மையாக விரும்பவும் முடியாது. மிக மிக நேர்மையுடன் விரும்பினாலும் சாதிக்கவும் முடியாது. எனவே சரியானதும் முரணற்ற ஜனநாயகவாதமுமான ஒரே கோஷத்தை காங்கிரஸ் தீர்மானம் கொடுக்கிறது. எனினும் ஜனநாயக புரட்சியின் வர்க்கத்தன்மையை பார்க்காமல் விட்டால் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை பற்றிய மதிப்பீடு முழுமையற்றிருக்கும், தவறாகவும் இருக்கும். ஆகவே புரட்சி முதலாளி வர்க்கத்தின் ஆட்சியை பலப்படுத்தும் என்று தீர்மானம் சேர்த்து சொல்கிறது. இன்றைய முதலாளித்துவ சமுதாய பொருளாதார அமைப்பு முறையில் இது தவிர்க்க முடியாதது. ஓரளவுக்கு அரசியல் சுதந்திரம் பெற்றிருக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் மீது முதலாளி வர்க்கத்தின் ஆட்சி பலப்படுவது அதிகாரத்திற்காக அவற்றிடையே கடுமையான போராட்டம் தவிர்க்க முடியாதவாறு நிகழ்வதிலும், பாட்டாளி வர்க்கத்திடமிருந்து புரட்சி கால பகுதியில் கிடைத்த ஆதாயங்களை பறித்து விடுவதற்கு முதலாளி வர்க்கம் கடுமையான முயற்சிகள் செய்வதிலும் கொண்டு போய்விடும். எனவே ஜனநாயகத்திற்கான போராட்டத்தில் முன்னணியில் நின்று தலைமை தாங்கி செல்கிற பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவ ஜனநாயகத்தில் உள்ளார்ந்திருக்கிற புதிய பகைமைகளையோ புதிய போராட்டத்தையோ ஒரு கணமேனும் மறக்கலாகாது. ஆகவே ஒருங்கே சுதந்திரத்துக்காகவும் குடியரசுக்காகவும் நடக்கும் போராட்டத்துடனும் அரசியல் நிர்ணய சபையுடனும் ஒரு புதிய வர்க்க போராட்டத்திற்கு வழிதிறக்கும் ஜனநாயக புரட்சியுடனும் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் குறிப்பொருளை நாம் இங்கே ஆய்ந்து பார்க்க தீர்மானத்தின் பகுதி முழுமையாக மதிப்பீடு செய்கிறது. அடுத்த பிரச்சனை ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின்பால் பொதுப்படையாகவே பாட்டாளி வர்க்கத்தின் உறவு நிலை என்ன எனும் பிரச்சனையாகும். தற்காலிக புரட்சி அரசாங்கம் அவசியம் என்னும் துணிபை தொழிலாளி வர்க்கத்தினிடையே பரப்ப வேண்டும் என்று கட்சிக்கு நேரடியாக அறிவுறுத்துவதின் வழியாக இப்பிரச்சனைக்கு காங்கிரஸ் தீர்மானம் முதலில் விடையளிக்கிறது. இந்த அவசியத்தை தொழிலாளி வர்க்கம் உணர்ந்து தீர வேண்டும். ஜார் அரசாங்கத்தை தூக்கி எறியும் பிரச்சனையை ஜனநாயக போக்குள்ள முதலாளி வர்க்கத்தினர் பின்னணியில் வைக்கின்றனர். ஆனால் நாம் இதை முன்னணிக்கு கொண்டு வந்து தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் தேவையை வலியுறுத்தி தீர வேண்டும். மேலும் இன்றைய காலப்பகுதியின் புறநிலைமைகளோடும் பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்தின் குறிக்கோள்களோடும் பொருந்தும்படியான செயலுக்குரிய வேலை திட்டத்தை இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு நாம் வரையறுத்து தர வேண்டும். இவ்வேலை திட்டம் நம் கட்சியின் மொத்தமான குறைந்தபட்ச வேலை திட்டமாகும். இது உடனடியான அரசியல் பொருளாதார மாற்றங்கள் பற்றிய வேலை திட்டம். ஒரு புறத்தில் இவற்றை இன்றுள்ள சமுதாய பொருளாதார உறவு முறைகளின் அடிப்படையிலேயே முற்றாக நடைமுறையில் சாதிக்க முடியும். மறுபுறத்தில் அடுத்து முன்னோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு சோசியலிசத்தை சாதிப்பதற்கு இவை தேவைப்படுகின்றன. ஆக தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் தன்மையையும் நோக்கத்தையும் தீர்மானம் தெளிவுடன் வரையறுக்கிறது. இப்படிப்பட்ட ஓர் அரசாங்கம் தோற்றத்திலும் சரி அடிப்படை தன்மையிலும் சரி மக்களின் புரட்சி எழுச்சியின் உறுப்பாகத்தான் இருந்து தீர வேண்டும். அதன் சம்பிரதாய நோக்கம் அனைத்து மக்களதும் அரசியல் நிர்ணய சபையை கூட்டுவதற்குரிய கருவியாக பயன்படுவதாகத்தான் இருந்து தீர வேண்டும். அவன் நடவடிக்கைகளின் உள்ளடக்கம் பாட்டாளி வர்க்க ஜனநாயகத்தின் குறைந்தபட்ச வேலை திட்டத்தை எதேச்சதிகார முறையை எதிர்த்து எழுச்சி செய்து வரும் மக்களின் நலன்களை பாதுகாக்க வல்ல ஒரே வேலை திட்டத்தை செயல்படுத்துவதாகத்தான் இருந்து தீர வேண்டும். தற்காலிக அரசாங்கம் என்பது தற்காலிகமானதேயாதலால் மக்கள் முழுமையின் ஒப்புதலை இன்னமும் பெறாத ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று வாதிக்கக்கூடும்.
அப்படிப்பட்ட வாதம் பிற்போக்காளர்களின் வரம்பற்ற முடியாட்சிவாதிகளின் குதர்க்கவாதமாகத்தான் இருக்குமே தவிர வேறில்லை. ஓர் ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்தை நிறைவேற்றாமல் இருந்து விடுவது, ஓர் ஊழல் மலிந்த எதேச்சதிகார முறையின் நிலப்பிரபுத்துவ ஆட்சி இருந்து வருவதை சகித்து கொள்வதாகத்தான் அர்த்தம். புரட்சி இலட்சியத்துக்கு துரோகம் செய்கிறவர்களை கொண்ட அரசாங்கம் ஒன்றுதான் இப்படிப்பட்ட ஆட்சியை சகித்து கொள்ள முடியும். மக்களின் புரட்சி எழுச்சியின் உறுப்பாக இருக்கும் ஓர் அரசாங்கம் அதை சகித்து கொள்ள முடியாது. அரசியல் நிர்ணய சபையை கூட்டம் கூடும் உரிமையை உறுதிப்படுத்தாமல் போகக்கூடும். எனவே அரசியல் நிர்ணய சபை அப்படிப்பட்ட சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் வரை நாம் கூட்டம் கூடும் உரிமையை கையாளாமல் இருந்து வர வேண்டும் என்று யாரேனும் சொன்னால் அது கேலிக்கூத்தாகத்தான் இருக்கும். தற்காலிக புரட்சி அரசாங்கம் குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதை ஆட்சேபிப்பதும் அவ்வாறே கேலிக்கூத்தாகத்தான் இருக்கும். கடைசியாக, குறைந்தபட்ச வேலை திட்டத்தை நிறைவேற்றுவது தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் பணி என்று செய்திருப்பதின் வழியாக அதிகபட்ச வேலை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவது பற்றிய சோசியலிச புரட்சிக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவது பற்றிய அபத்தமான அராஜகவாத கருத்துக்களை இத்தீர்மானம் விலக்கி விடுகிறதையும் நாம் குறித்து கொள்வோம். ருஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சியின் அளவும் இது ஒரு புறநிலைமை. பாட்டாளி வர்க்க திரள்களின் வர்க்க உணர்வின் அளவும் ஒழுங்கமைப்பின் அளவும் இது புறநிலைமையோடு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டுள்ள அகநிலைமை. தொழிலாளி வர்க்கத்தின் உடனடியான முழுமையான விடுதலையை அசாத்தியமாக்குகின்றன. சிறிதும் விஷயமறியாத பேர்வழிகள்தான் இன்று நிகழ்ந்து வரும் ஜனநாயக புரட்சியின் முதலாளித்துவ தன்மையை பார்க்காமல் கண்ணை மூடிக்கொள்ள முடியும். திரளான தொழிலாளிகள் சோசியலிசத்தின் குறிக்கோள்களை பற்றியும் அதை சாதிப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் இன்னமும் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறார்கள் எனும் உண்மையை மிகவும் வெகுளித்தனமான நம்பிக்கையாளர்களால்தான் மறக்க முடியும். தொழிலாளிகளின் விடுதலையை தொழிலாளிகள்தான் வென்று கொள்ள முடியும் என்று நாம் அனைவரும் திடமாக நம்புகிறோம். முதலாளி வர்க்கம் முழுவதையும் எதிர்த்து நடக்கும் ஒரு பகிரங்கமான வர்க்க போராட்டத்திலே அவர்கள் வர்க்க உணர்வும் ஒழுங்கமைப்பும் பயிற்சியும் போதனையும் பெறாவிட்டால் சோசியலிச புரட்சி எனும் பேச்சுக்கே இடமில்லை. நாம் சோசியலிச புரட்சியை தள்ளி போடுகிறோம் எனும் அராஜகவாதிகளின் ஆட்சேபனைகளுக்கு நாம் சொல்வதாவது: நாங்கள் சோசியலிச புரட்சியை தள்ளி போடவில்லை. ஜனநாயக குடியரசுக்கான பாதை என்கிற ஒரே சாத்தியமான வழியில், ஒரே சரியான பாதையில் அதை நோக்கி முதலடி எடுத்து வைக்கின்றோம். அரசியல் ஜனநாயகம் என்னும் பாதையை விட்டு வேறெந்த வழியிலேனும் சோசியலிசத்தை அடைய விரும்புகிறவர்கள் பொருளாதார அர்த்தத்திலும் அரசியல் அர்த்தத்திலும் ஒருங்கே அபத்தமான பிற்போக்கான முடிவுகளுக்குத்தான் தவிர்க்க முடியாதவாறு வந்து சேர்வார்கள். நாம் மேலே போய் ஏன் நம் அதிகபட்ச வேலை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று உரிய தருணத்தில் தொழிலாளிகள் யாராவது நம்மை கேட்டால், ஜனநாயக மனப்பான்மையுள்ள மக்கள் திரள் இன்னமும் சோசியலிசத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்து வருவதையும், இன்னமும் வர்க்க பகைமைகள் வளர்ச்சியுறாமலே இருந்து வருவதையும், இன்னமும் பாட்டாளி வர்க்கம் ஒழுங்கமைப்பு பெறாமலே இருந்து வருவதையும் சுட்டிக்காட்டி பதிலளிப்போம். ருஷ்யாவெங்கும் லட்சக்கணக்கிலே தொழிலாளிகளை ஒன்று திரட்டி ஒழுங்கமைப்புகள் நம் வேலை திட்டத்துக்கு கோடிக்கணக்கான மக்களின் அனுதாபத்தை பெறுங்கள். படோடோபமான ஆனால் அர்த்தமற்ற அராஜக சொற்றொடர்களோடு நின்று கொள்ளாமல் இதை செய்ய முயலுங்கள். முடிந்தவரை முழுமையான ஜனநாயக மாற்றங்களை பொறுத்துத்தான் இந்த ஒழுங்கமைப்பை சாதிப்பதும் இந்த சோசியலிச அறிவொளியை பரப்புவதும் இருக்கிறது என்று உடனே பார்ப்பீர்கள். மேலே போவோம். தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் குறிப்பொருளும் அவ்வரசாங்கத்தின் பாட்டாளி வர்க்கத்தின் உறவு நிலையும் தெளிவாக்கப்பட்டவுடன் பின்வரும் கேள்வி எழுகிறது: அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நாம் கலந்து கொள்வது, மேலிருந்து செயல்புரிவது அனுமதிக்கத்தக்கதா? அனுமதிக்கத்தக்கதே என்றால் எந்த நிபந்தனையின் கீழ் அனுமதிக்கத்தக்கது? நாம் கீழிருந்து புரியும் செயல் என்னவாக இருக்க வேண்டும்? இவ்விரு கேள்விகளுக்கும் சரிநுட்பமான விடைகளை தீர்மானம் கொடுக்கிறது. ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் ஜனநாயக புரட்சியின் காலப்பகுதியில் குடியரசுக்காக போராடி வரும் காலப்பகுதியில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வது கோட்பாட்டு ரீதியில் அனுமதிக்கத்தக்கதே என்று தீர்மானம் அழுத்தந்திருத்தமாக அறிவிக்கிறது. கோட்பாட்டு ரீதியிலே அனுமதிக்கத்தக்கதல்ல என்ற இக்கேள்விக்கு விடையளிக்கும் அராஜகவாதிகளிடமிருந்தும் இப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நாம் கலந்து கொள்வதை அவசியமாக்கும் ஒரு நிலைமை வாய்க்கக்கூடியதை காட்டி
நமக்கு பயங்காட்ட முயற்சிக்கும் சமூக ஜனநாயகவாதத்தின் வாளை பிடிக்கும் மார்த்தீனிவ், புதிய இஸ்க்ரா ஆதரவாளர்கள் போன்ற நபர்களிடமிருந்தும் ஒருங்கே இப்பிரகடனத்தின் வழியாக இறுதியாகவும் திண்ணமாகவும் நம்மை விலக்கிக் கொள்கிறோம். புதிய இஸ்க்ரா கருத்தை, அதாவது தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வது ஒரு வகையான மில்லிரான் வாதமாக இருக்கும் என்று முதலாளித்துவ ஆட்சி முறையை புனிதப்படுத்துவது முதலிய வகையில் அது கோட்பாட்டு ரீதியிலே அனுமதிக்கத்தக்கதல்ல என்று கூறும் கருத்தை ருஷ்யாவின் சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 3வது காங்கிரஸ் இந்த பிரகடனத்தின் வழியாக மாற்றவொண்ணா வகையில் நிராகரித்தது. என்ற போதிலும் கோட்பாட்டு ரீதியிலே அனுமதிக்கத்தக்கது எனும் பிரச்சனை நடைமுறை பொருத்தமுடைமை எனும் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பதே தெளிவு. எந்த நிலைமைகளின் கீழ் இந்த புதிய போராட்ட வடிவம் கட்சி காங்கிரஸ் அங்கீகரித்திருக்கும் மேலிருந்து நடத்தும் போராட்டம் பொருத்தமுடையது. சக்திகளின் பரஸ்பர ஒப்புநிலை முதலியவை போன்ற ஸ்தூலமான நிலைமைகளை பற்றி தற்சமயம் பேசுவது சாத்தியமில்லை என்று சொல்லாமலே விளங்கும். இயல்பாகவே தீர்மானம் இந்நிலைமைகளை முன்கூட்டி வரையறுக்காமல் நின்று கொள்கிறது. அறிவுள்ளவன் எவனும் இவ்விஷயத்தை பற்றி எதையும் தற்சமயம் முன்கூட்டியே சொல்ல துணிய மாட்டான். நாம் செய்யக்கூடியதும் செய்ய வேண்டியதும் இதுதான். நாம் கலந்து கொள்வதின் தன்மையையும் குறிக்கோளையும் நிர்ணயிப்பது. தீர்மானத்தில் இதுதான் செய்யப்பட்டுள்ளது. நாம் கலந்து கொள்வதிலுள்ள 2 நோக்கங்களை தீர்மானம் சுட்டிக்காட்டுகிறது. 1. எதிர்ப்புரட்சி முயற்சிகளை எதிர்த்து விட்டு கொடாமல் போராடுவது. 2. தொழிலாளி வர்க்கத்தின் சுதந்திரமான நலன்களை பாதுகாப்பது என்று புரட்சிகரமான மக்களுக்கு பயங்காட்டி எதேச்சதிகார முறையிடம் இணங்கி போகுமாறு செய்ய முயன்று பிற்போக்கின் மனநிலை பற்றி எவ்வளவோ ஆர்வத்துடன் மிதவாத முதலாளி வர்க்கத்தினர் பேசத் துவங்கியிருக்கும் நேரத்தில் ஒஸ்வபஸ்தேனிய இதழ் 71 திரு ஸ்த்ரூவேயின் மிகவும் அறிவூட்டத்தக்க பகிரங்க கடிதத்தை பார்க்க, இப்படிப்பட்ட நேரத்தில் எதிர்ப்புரட்சிக்கு எதிரான உண்மையான போர் நடத்தும் பணியை பற்றி கவனம் செலுத்துமாறு பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி அறைகூவி அழைப்பது குறிப்பாக பொருத்தமுடையதாகும். கடைசி பகுப்பாய்வில் பார்க்கும்போது அரசியல் சுதந்திரம், வர்க்க போராட்டம் பற்றி மாபெரும் பிரச்சனைகளை பலம் ஒன்றுதான் தீர்த்து வைக்கிறது. பாதுகாப்புக்காக மட்டுமின்றி தாக்குதலுக்காகவும் இந்த பலத்தை தயாரித்து ஒழுங்கமைப்பதும் தீவிரமாக பயன்படுத்துவதும் நம் வேலையாகும். ஐரோப்பாவில் அரசியல் பிற்போக்கு நீண்ட காலமாக நடத்தி வரும் ஆட்சி இது பாரிஸ் கம்யூன் நடந்த நாட்களிலிருந்து இடையறாது நீடித்து வருகிறது. செய்கை என்பது கீழிருந்து மட்டுமே நடந்தேற முடியும் எனும் கருத்துக்கு நம்மை மிதமிஞ்சி பழக்கப்படுத்தியுள்ளது. தற்காப்பு போராட்டங்களை மட்டுமே பார்ப்பதற்கு நம்மை மிதமிஞ்சிய பழக்கப்படுத்தியுள்ளது. ஐயமின்றி ஒரு புதிய சகாப்தத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். அரசியல் எழுச்சிகளும் புரட்சிகளும் நடக்கும் காலப்பகுதி தொடங்கிவிட்டது. இன்று ருஷ்யா கடந்து வரும் இப்படிப்பட்ட காலப்பகுதியில் நாம் பழைய மாறுதலற்ற சூத்திரங்களோடு நிறுத்தி கொள்வது அனுமதிக்கத்தக்கதல்ல. மேலிருந்து செயல்புரிவது என்னும் கருத்தை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். மிகவும் வலுவான தாக்குச் செயலுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட செயலுக்குரிய நிலைமைகளையும் வடிவங்களையும் பயில வேண்டும். இந்நிலைமைகள் இரண்டையும் காங்கிரஸ் தீர்மானம் முன்னணியில் கொணர்ந்து நிறுத்துகிறது. 1. தற்காலிக புரட்சி அரசாங்கத்தில் சமூக ஜனநாயகவாதிகள் கலந்து கொள்வதை பற்றிய சம்பிரதாய அம்சத்தை குறிப்பிடுகிறது. கட்சி தன்னுடைய பிரதிநிதிகளை கண்டிப்புடன் கண்காணிப்பது. 2. இப்படி கலந்து கொள்வதின் தன்மையை முழுமையான சோசியலிச புரட்சி செய்து முடிக்கும் குறிக்கோளை கணமேனும் மறந்துவிடாமல் இருப்பது குறிப்பிடுகிறது. மேலிருந்து செயல்புரிவது. இந்த புதிய, இதுவரை அநேகமாக முன்னுதாரணமற்ற போராட்ட வழிமுறை சம்பந்தமாக கட்சி கொள்கையின் எல்லா அம்சங்களையும் இவ்வாறு விளக்கிய பின் நாம் மேலிருந்து செயல்புரிய முடியாமற் போகிற நிலைமைக்கும் தீர்மானம் ஏற்பாடு செய்கிறது. எப்படி இருந்த போதிலும் தற்காலிக புரட்சி அரசாங்கத்தின் மீது நாம் கீழிருந்து நிர்பந்தம் கொண்டு வர வேண்டும். கீழிருந்து இந்த நிர்பந்தத்தை செயல்படுத்த முடிவதற்கு பாட்டாளி வர்க்கம் ஆயுதமேந்தி இருக்க வேண்டும். ஏனெனில் புரட்சிகரமான நிலைமையில் விவகாரங்கள் அசாதாரணமான வேகத்துடன் பகிரங்கமான உள்நாட்டு போர்க்கட்டத்துக்கு வளர்கின்றன மற்றும் சமூக ஜனநாயக கட்சி பாட்டாளி வர்க்கத்திற்கு தலைமை வகித்திருக்கவும் வேண்டும். அது
ஆயுதமேந்தி செலுத்தும் நிர்பந்தத்தின் நோக்கம் புரட்சியின் ஆதாயங்களை பாதுகாப்பது, கெட்டிப்படுத்துவது, விரிவுபடுத்துவது. அதாவது பாட்டாளி வர்க்க நலன்களின் நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த ஆதாயங்கள் நம் குறைந்தபட்ச வேலை திட்டம் முழுவதையும் நிறைவேற்றுவதாக அமைந்திருக்க வேண்டும். இத்துடன் தற்காலிக புரட்சி அரசாங்கம் பற்றிய 3வது காங்கிரஸ் தீர்மானத்தை பற்றிய நம்முடைய சுருக்கமான பகுப்பாய்வை முடிக்கிறோம். வாசகர் பார்க்கலாம், இத்தீர்மானம் இந்த புதிய பிரச்சனையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. அதன்பாலுள்ள பாட்டாளி வர்க்க கட்சியின் உறவு நிலையையும் விளக்குகிறது. தற்காலிக புரட்சி அரசாங்கத்திற்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் ஒருங்கே கட்சி பின்பற்ற வேண்டிய கொள்கையையும் விளக்குகிறது. இனி இதே பிரச்சனையை பற்றி மாநாடு நிறைவேற்றிய தீர்மானத்தை கவனிப்போம்.